4 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டான்ப்பா அந்த பையன். கொடைக்கானல் போகலாம், எத்தனை மணிக்கு வரான் பாருங்க. 5 மணிக்கெல்லாம் வரான்னு சொல்லிட்டு 7 மணி ஆகிட்டான். New Avadai Road. Hey yo, it's Brother V bringing the heat. Make some noise for Anirudh on the beat. You know who it is? It's that lethal combination of the rock star and the rising star. Throw your hands up for the cocky, suck that swag. If you know. டேங்க் ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக பைபாஸ் தான். Tambaram Bypass Road. நம்ம எப்பயுமே வெளியூர் பயணம் போகும்போது நம்ம இரணியம்மனை தரிசித்துட்டு போகிறது ரொம்ப நல்லது. அது எல்லாருக்கும் தெரியும். அதே போல் நாங்களும் தரிசிட்டு போகலான்ட்டு வந்திருக்கோம். வாங்க, வண்டி நிறைய கிலோமீட்டர் ஓட வேண்டியது இருக்குது. அதில் ஒரு பூஜை போட்டுருவோம். பூஜை போட்டு கிளம்பிடலாம். நம்ம அம்மன் தரிசனம் பரிபூர்ணமாக கிடைச்சிது. ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து நம்ம பயணத்தை தொடங்கலாம். கொடைக்கானல் போல தான் பிளான். ஆனால் நம்ம தம்பி சரவணனோட சிஸ்டர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, கொடைக்கானல் போல தான் போகிறீங்க, பக்கத்துலேயே பழனி முருகன் கோயிலை தரிசிட்டு போங்கன்னு. முருகரையும் நம்மளுக்கு ஏதோ சிக்னல் கொடுக்குறாரு. நம்ம சரவண தங்கச்சி சொன்ன மாதிரி பழனிக்கு வந்தாச்சு. போடுறா முருகன் பாட்டை. இவரு தாங்க என்னை கொடைக்கானல் போகலான்னு கொடுத்து வந்தாரு. ஆனால் இங்கே பழனி மலை, இது என்ன பேர்? இது பழனி இல்லை இல்லை, இந்த வண்டி பேர் எல்லாம் வந்து இறைவன் செயல். வண்டி பேர் என்னது? விஞ்சி விஞ்சி விஞ்சி. விஞ்சில் எத்தனை போகிறாங்க? அதெல்லாம் நியாயமான கேளுங்க. கடவுள் படங்கள் விற்கிற கடையில் நம்மளை ஆளப்போகிற கடவுள் படம் இருக்குது. பார்க்குறீங்களா? வாங்க. தொடுவோம் சிகரம் தொடுவோம், விழுந்தால் விதையாய் எழுவோம். Pumbarai. நம்ம பழனியை முடிச்சுட்டு கொடைக்கானல் மலை ஏறிட்டு அங்கே ஒருத்தர் சொன்னாங்க, பூம்பாறை கிராமத்தில் நல்ல நல்ல ரூம்லாம் இருக்குது, அங்கேருந்து பார்க்கறதுக்கு நல்ல வியூ கிடைக்கும்னு சொன்னாங்க. அதை நம்பி நாங்கள் போனால் அந்த ரூட்டே சரியில்லை. நாங்களே பயந்துட்டோம் பார்க்குறதுக்கு. இது சரிப்பட்டு வராதுன்னு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி லேக்கில் பக்கத்தில் ஒரு ரூம் போட்டோம். ரூம் வந்து நைட்டில் பார்த்தா ஒரு மாதிரியாக தான் இருந்தது. பக்கத்தில் பார்த்தா தான் தெரியும். பார்த்துக்கலாம், காலையில் எழுந்த பிறகு தான் தெரியும் ரூம் எப்படி, அந்த வியூ எப்படின்னு. ஹலோ விவர்ஸ், குட் மார்னிங். நைட்டு பார்க்கும்போது ரூம் எல்லாம் சுமாராக தான் இருந்தது. ஆனால் பகலில் பார்த்தா சும்மா அற்புதமாக இருக்குது. பால்கனிலேருந்து வியூ பார்த்தா ஐயோ சூப்பராக இருக்குது. நீங்களே பாருங்கள், அற்புதமாக இல்லை? கிளம்பியாச்சு. கொடைக்கானலை சுற்றி பார்க்க போகிறோம். ஒரு இடமா பார்த்துட்டு உங்கள் வீடியோவில் கண்டினியூவாக வரப்போகுது. இந்த தான் நாங்கள் தங்கின வீடு. நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தங்கினோம். காலைல பார்த்துருப்பீங்க, அந்த பால்கனிலேருந்து உங்களுக்கு வியூ காமிச்சேன். இது பார்த்திங்கன்னா ரெண்ட்டு பார்த்திங்கன்னா 2000 ரூபா வீக் டேஸில். வீக் எண்ட் டேஸில் அப்படியே ட்ரிபிள் ஆகும்னு சொன்னாங்க. ஓகே, நாங்கள் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நைட்டு தங்கினோம். வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி அவ்வளோ கூட்டம் இருக்கா சொன்னாங்க. ஓகே, பார்க்கலாம். இந்த ரூம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போஸ் நீங்கள் என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா, லொக்கேட் ஆகிற இடம் வந்து நம்ம லேக் ஏரியாவிலேருந்து குணாக்கோவை போகிற வழியில் ஒரு 2 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு மசூதி வரும். அந்த ஒரு சின்ன கட்டிங்கில் இருக்குது. பார்த்தாலும் தெரியும், இந்த கார் போகும்,
பாருங்கள். இது மேடு ஏறும் காரு. மெயின்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு மசூதி கார்னரில் இருக்கும். அங்கேருந்து நீங்கள் இறங்கி வந்தீங்கன்னா இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து தங்குங்க. நம்ம அடுத்த சீனை பார்க்க போகலாம். நீண்ட நாளை ஆசை கொடைக்கானல் வரணுன்ட்டு, இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்ட்டு நீண்ட நாள் ஆசை. பாலாஜி அண்ணனும் அம்ஜி நானும் பிளான் பண்ணோம். அது இன்னைக்கு தான் நிறைவேறி இருக்கு. முதன் முறையாக இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்கின உடனே நம்ம சரி கோயிலுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த குறிஞ்சி மலர் கோயில், முருகன் கோயில் ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. இன்னைக்கு முருகனை தரிசனம் பண்ணியாச்சு. இனி அடுத்த நம்மளோட சுற்றுலா பயணத்தை இங்கே கொடைக்கானல்ல தொடங்குறோம். அடுத்தடுத்த வியூ பாயிண்ட்ல உங்களை பார்ப்போம். ஓகே ஓகே. கொடைக்கானல் குறிஞ்சி மலர் கோயில் வந்திருக்கோம். அந்த கோயில் சாமி தரிசனம் முடிச்சாச்சு. சாமி தரிசனம் முடிச்சதும் அப்படியே அந்த பின்னாடி பேக் சைடு வந்தீங்கன்னா அந்த அன்னதான கூட பக்கத்துல ஒரு வியூ இருக்கு பாருங்க. சரியான வியூ, வேற மாதிரி இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. அந்த இடம்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே எப்படி இருக்கு பாருங்க. சூப்பரா ரம்யமா இருக்கு. ரம்யம் அந்த வார்த்தை, அந்த ரம்யன்ற வார்த்தை இந்த இடத்துக்கு தான் பொருந்தும். வேற லெவல்ல இருக்குங்க. நாங்க முதல் முறையா வந்திருக்கிறதுனால, முதல் முறையா யாராவது வரீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. அருமையா இருக்கு. கீழே ஒரு ஆரஞ்சு காட்டேஜ் அப்படின்னு இருக்கு. வேற லெவல்ல இருக்கு இந்த வியூ. கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. முருகன் கோயில் பார்த்துட்டு பக்கத்திலே வர்ற வழியில செட்டியார் பார்க் இருக்கு. அருமையா இருக்கு. இப்பதான் உள்ள வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ரெண்டாவது நாங்க மறுபடியும் கமெண்ட் போடுறோம். இருக்கு பாத்தீங்களா, சூப்பரா இருக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால இங்க கூட்டம் எல்லா இடத்துலயுமே கொஞ்சம் கூட்டம் இல்லை. நீங்களும் ஒரு ஒர்க்கிங் டேஸ்ல இது மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா நிம்மதியா அழகா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். இந்த நல்ல பண்டிகை நாள்ல இந்த மாதிரி ஹாலிடேஸ்ல வந்தீங்கன்னா கூட்டம் கச்சன்னு இருக்கும். உங்களால இந்த மாதிரி பொறுமையா பாத்தீங்களா, நாங்க எவ்வளவு அழகா பொறுமையா எல்லாத்தையும் பார்க்க முடியுது, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. அதனால நீங்க ஹாலிடேஸ்ல விட வீக் டேஸ்ல வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். செட்டியார் பார்க் நம்ம கொடைக்கானல் குறிஞ்சி மலர் முருகன் டெம்பிள் பக்கத்துல செட்டியார் பார்க். நீங்க மக்கள் போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம். நல்ல ஒரு சீனரிஸ், நல்ல ஒரு லொகேஷன், இங்க எல்லாமே அருமையா இருக்குங்க. நல்லா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆக்சுவலா இங்க நாங்க இப்ப வந்திருக்க இந்த டைம் சீசன் கிடையாது. இதே நீங்க சீசன்ல வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளவர்ஸ், எல்லா இடத்துலயும் ஃப்ளவர்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். செட்டியார் பார்க், கொடைக்கானல் முருகன் கோயில் பக்கத்துல. இப்போ செட்டியார் பார்க்ல இருந்து முடிச்சோம். கொடைக்கானல் செட்டியார் பார்க்ல முடிச்சோம். லேக் பக்கத்துல கன் ஷூட்டிங் வந்திருக்கும், பலூன் ஷூட்டிங்கு. இது முடிச்சுட்டு போட்டிங் போறோம். போட்டிங் உள்ள வந்துட்டோம். 2 பேரும் மெரிக்கணுமா, ஒரு படம் எனக்கு இல்ல, கஷ்டமா இருக்கு. அதனால தம்பி நாகநாதன் நல்லா மெரிக்கிறாரு. அவர் கால் வச்சுக்கிறோம், நான் மெரிப்பேன். போட்டிங் எவ்வளோ சார்? போட்டிங் ஒரு ஆளுக்கு 300 ரூபாய். ஒரு ஆளுக்கா? சாரி, ஒரு போட்டுக்கு 300 ரூபாய். 600 ரூபாய் வாங்குறாங்க. 6 ஹவருக்குள்ள வந்துடணுமா? ஆமா, 6 ஹவருக்குள்ள, அதுவும் 6 ஹவருக்குள்ள வந்துடணும். வரலன்னா எக்ஸ்ட்ரா 300 ரூபாய் மட்டும் வாங்குறாங்கல்ல, அந்த 600 ரூபாய் அதை புடிச்சுப்பாங்க. 600 ரூபாய் நம்ம அவங்க கொடுக்குற மாதிரி. சில்லுன்னு படுது. நல்லா அனுபவிக்கிற போல இருக்கு தம்பி. சும்மாவே உட்காந்து வந்து எங்களை மெரிக்க விட்டு அண்ணன் பாலாஜி சொன்ன மாதிரி நான் ஜாலியா உட்காந்து வரேன். இவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு மெரிச்சுன்னு வராங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க 2 பேரும். ப்ரொடியூசரு
நல்லா வேலை வாங்குற பிடிச்சி. யுவர்ஸ், இப்போ நம்ம இருக்கிற கோக்கஸ் பார்க் கொடைக்கானல்ல ஒரு பார்ட் ஆஃப் த வியூ இங்க இருந்து நல்லா தெரியுது. எல்லாமே சூப்பரா இருக்கு. நிறைய மேகம் வந்து மூடிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாருங்க, வியூ நல்லா இருக்கு இங்க இருந்து. ஆனா நிறைய மேகம் மூட்டமா இருக்கிறதுனால ஓரளவுக்கு அப்படி சரியா நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த பாயிண்ட்டையும் நீங்க மிஸ் பண்ணாம இந்த பாயிண்ட்டுக்கும் நீங்க வந்தீங்கன்னா வந்து பாருங்க. வியூவர்ஸ், கண்டிப்பா இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. பசுமை பள்ளத்தாக்கு. எல்லா ஊர்ல எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு அவசியம் வந்து புதுசா பாக்குறோம். வியூவர்ஸ் வணக்கம். பசுமை பள்ளத்தாக்கத்துல இருந்து இப்போ அடுத்த கட்டம், அடுத்த பாயிண்ட் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். பாலாஜி, நான் என்ன பாயிண்ட் இப்போ போறோம்? குணா கேவ் போயிட்டு இருக்கோம். உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வணக்கம் மக்களே. இப்ப நம்ம குணா கேவ் போகும் வழியில பாக்குறோம். மக்கள் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சாட்டர்டேன்றதால கூட்டம் ஜாஸ்தி இருக்கு. நல்ல ஒரு பாயிண்ட் நினைக்கிறேன். இன்னும் உள்ள போகல. உள்ள போயிட்டு உங்களுக்கு அடுத்த அப்டேட் தரும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நண்பர் பாத்தீங்கன்னா குரங்கு கிட்ட சூப்பரா பேசிட்டு இருந்தாரு, பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திட்டு இருந்தாரு. ஹாய். நிறைய பேர் வந்து அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. யா யா சொல்லுங்க, எப்படி இருக்கு குணா கேவ்? ஓ, தமிழ் தெரியுமா உங்களுக்கு? சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. ஓகே, வயநாடா? ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா? நாங்க ஓ காலேஜ் ட்ரிப். ஓகே ஓகே. நாங்க அம்ஜிக்கரை, சென்னை அம்ஜிக்கரை. யா யா யூ வாட் ஃபார்? ஆமா, நாங்க போடுவோம். ஒரு மாற்றம் வரட்டும். நீங்க சப்போர்ட் பண்ணுங்க கேரளாவுக்கு. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. தளபதி எல்லாருமே தளபதிக்கு ஓட் போடுங்க. ஓட் போடுங்க. இப்போ அவரோட சின்ன விசில் போடுங்க. உள்ள வந்துட்டோம். இது உள்ள வந்த உடனே உள்ள ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்னு சொல்லலாம். இது இங்க இருந்து நல்லா போட்டோ எடுக்கலாம், அருமையா வரும். அங்க பாருங்க, நல்லா இப்போ சாட்டர்டே நல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க, டூர் மாதிரி வந்திருக்காங்க. அந்த ஒரு நல்ல இடம் அது. இப்படி அழகா உட்காந்து எவ்வளவு சூப்பரா போட்டோஸ் இப்படி எடுக்கிறாங்க பாருங்க. ஒரு காலேஜோட அந்த செக்ஷனே அந்த இடத்துல உட்காந்து ஒரு நல்ல வியூக்கான போட்டோ எடுக்கலாம். நீங்க அந்த மரம் இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே அந்த உங்க பேட்ச் அப்படியே உட்காந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் அந்த வியூ. நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு அழகா எல்லாரும் ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க பாருங்க. ஒரு ஃபுல் வியூ போட்டோ எடுக்கலாம். நீங்க உட்காந்து ஒரு செல்ஃபி எடுக்கலாம். சூப்பரா இல்ல? இங்க பாத்தீங்கன்னா ஒரு குணா கேவ் என்ற பேரு வந்தது இந்த ஒரு சாங் ட்ரெண்டா வச்சுதான். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித பாடல் அல்ல. அதை தாண்டி புனிதமே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே, அதுவும் உனக்கு புரியுமா? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அடுத்த பாயிண்டான பில்லர் ராக் தூண் பாறை உள்ள வந்துட்டோம். உள்ள என்ட்ரிலே பாத்தீங்கன்னா 3 யானை
அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. பாருங்க நிறைய பேர் அதுல நின்று போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நம்மளும் எடுப்போம். நல்லா இருக்கு வியூ. எல்லாரும் இந்த தூண்பாறையான நின்று இதை பார்த்துட்டு தான் போறாங்க. அப்படி பாலாஜி இந்த ரைட்ல இருக்கிற இந்த வியூ கொடைக்கானல் வைல்ட் லைஃப் சான்ச்சுரின்னு இதுல போட்டிருக்கு. இது உள்ள எங்கேயோ இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்த பாறையை நோக்கி அந்த வியூக்கு போவோம். வாங்க தூண் பாறையை பார்ப்போம். இதான் தூண் பாறை. நம்ம போர்டுல பார்த்தோம்ல இந்த தூண் பாறை. எல்லாரும் இங்க போட்டோஸ் வீடியோஸ் குரூப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். உங்க ஃபேமிலி போட்டோஸ்லாம் அருமையா வரும். மாதிரி இங்க இருந்து வியூ நல்லா தெரியுது பாருங்க. தூண் பாறை அருமையான. இப்போ நம்ம பைன் ஃபாரஸ்ட்குள்ள வந்துட்டோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஹாலிடே அப்படின்றதுனால நல்ல கூட்டம், கப்புள்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ரொம்ப கலகலப்பா இருக்கு இன்னைக்கு கொடைக்கானல் பைன் ஃபாரஸ்ட். இப்போ அடுத்த வியூக்கு நம்ம போறோம். வியூவர்ஸ், இப்போ நம்ம மோயர்ஸ் பாயிண்ட், கொடைக்கானல்ல மோயர்ஸ் பாயிண்ட் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா ஒரே ஸ்னோ தானே சொல்லுவாங்க. இது பனி, மேகமூட்டம். அப்படியே அது வீடியோல எப்படி தெரியுதுன்னு தெரியல, மறைக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நானே கொஞ்சம் மங்களா தெரியுவேன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பனி மூட்டமா இருக்கு. உள்ள போறோம். உள்ள போனா ஒன்றும் தெரியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். எல்லா சைட் சீனும் பார்த்தாச்சு கொடைக்கானல்ல. இப்போ நம்ம சென்னை நோக்கி கொடைக்கானல் வந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு டூரோட விசிட்ல, ஒரு வ்ளாக்ஸ்ல